சூரத்துல் கமர் அத்தியாயம் 54 மொத்த வசனங்கள் 55. இது மக்காவில் அருளப்பட்டது. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். இக்தரபத்திஸ் ஸாஅத்து வன்ஷக்கல் கமர். மறுமை நெருங்கிவிட்டது, அதற்கு அத்தாட்சியாக சந்திரனும் பிளந்துவிட்டது. وَإِنْ يَرَوْا آيَةً يُعْرِضُوا وَيَقُولُوا سِحْرٌ مُسْتَمِرٌ. எனினும் அவர்கள் எந்த அத்தாட்சியை கண்ட போதிலும் அதனை புறக்கணித்து இது இயல்பான சூனியம்தான் என்று கூறுகின்றனர். وَكَذَّبُوا وَاتَّبَعُوا أَهْوَاءَهُمْ وَكُلُّ أَمْرٍ مُسْتَقِرٌ. அன்றி அதனை பொய்யாக்கி தங்களது உடல் இச்சைகளையே பின்பற்றுகின்றனர். அவர்கள் எதனை புறக்கணித்தாலும் வரவேண்டிய ஒவ்வொரு விஷயமும் அதனதன் நேரத்தில் உறுதியாகிவிடும். وَلَقَدْ جَاءَهُم مِّنَ الْأَنبَاءِ مَا فِيهِ مُزْدَجَرٌ. இவர்களுக்கு போதுமான படிப்பினை தரக்கூடிய பல விஷயங்கள் இதற்கு முன்னரும் நிச்சயமாக அவர்களிடம் வந்தே இருக்கின்றன. حِكْمَةٌ بالغة فما تغني النذر. அவர்களுக்கு முழு ஞானம் அளிக்கக்கூடியவைதான், எனினும் அவைகளை கொண்டு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்தது இவர்களுக்கு யாதொரு பயனும் அளிக்கவில்லை. فَتَوَلَّ عَنْهُمْ يَوْمَ يَدْعُو الدَّاعِي إِلَى شَيْءٍ نُكُرٍ. ஆகவே நபியே, நீங்கள் அவர்களை புறக்கணித்து விடுங்கள். இவர்கள் வெறுக்கும் அந்த கேள்வி கணக்கு விஷயத்திற்காக இஸ்ராஃபீல் என்னும் அழைப்பவர் அழைக்கும் நாளில் خُشَّ عَنْ أَبْصَارُهُمْ يَخْرُجُونَ مِنَ الْأَجْدَاثِ كَأَنَّهُمْ جَرَادٌ مُنْتَشِرٌ. அந்நாளில் இவர்கள் கீழ் நோக்கிய பார்வையுடன் சமாதிகளிலிருந்து வெளிப்பட்டு பரவி கிடக்கும் வெட்டுக்கிளியைப் போல் அழைப்பவரிடம் விரைந்தோடி வருவார்கள். مُهْطِعِينَ إِلَى الدَّاعِ يَقُولُ الْكَافِرُونَ هَذَا يَوْمٌ عَسِرٌ. இது மிக கஷ்டமான நாள் என்றும் அந்நிராகரிப்பவர்கள் அச்சமயம் கூறுவார்கள். كَذَّبَتْ قَبْلَهُمْ قَوْمُ نُوحٍ فَكَذَّبُوا عَبْدَنَا وَقَالُوا مَجْنُونٌ وَازْدُجِرَ. இவ்வாறே இவர்களுக்கு முன்னிருந்த நூகுடைய மக்களும் அந்த நாளை பொய்யாக்கிக் கொண்டிருந்தார்கள். ஆகவே அவர்கள் அதை பற்றி எச்சரிக்கை செய்த நம்முடைய தூதராகிய அடியாரை பொய்யாக்கியதுடன் அவரை பைத்தியக்காரன் என்று கூறி துன்புறுத்துவதாகவும் மிரட்டிக்கொண்டும் இருந்தார்கள். فَدَعَا رَبَّهُ أَنِّي مَغْلُوبٌ فَانْتَصِرْ. ஆகவே அவர் தன் இறைவனை நோக்கி, நிச்சயமாக நான் இவர்களிடம் தோற்றுவிட்டேன், நீ எனக்கு உதவி செய் என்று பிரார்த்தனை செய்தார். فَفَتَحْنَا أَبْوَابَ السَّمَاءِ بِمَاءٍ مُنْهَمِرٍ. ஆதலால் வானத்தின் வாயில்களை திறந்துவிட்டு தாரை தாரையாய் மழை கொட்டும்படி நாம் செய்தோம். وَفَجَّرْنَا الْأَرْضَ عُيُونًا فَالْتَقَى الْمَاءُ عَلَى أَمْرٍ قَدْ قُدِرَ. அன்றி பூமியின் ஊற்றுக்கண்களையும் பீரிட்டு பாய்ந்தோடச் செய்தோம். ஆகவே நிர்ணயிக்கப்பட்ட ஒரு காரியத்திற்காக தண்ணீர் ஒன்று சேர்ந்தது. وَحَمَلْنَاهُ عَلَى ذَاتِ أَلْوَاحٍ وَدُسُرٍ. நாம் அவரையும் அவரை நம்பிக்கை கொண்டவர்களையும் பலகையினாலும் ஆணியினாலும் செய்யப்பட்ட கப்பலின் மீது சுமந்து கொண்டோம். تَجْرِي بِأَعْيُنِنَا جَزَاءً لِمَنْ كَانَ كُفِرَ. அது நம் கண்களுக்கு முன்பாகவே பிரளயத்தில் மிதந்து சென்றது. மற்றவர்களோ மூழ்கி மாண்டனர். எவரை இவர்கள் மதிக்காது நிராகரித்தனரோ அவருக்காக இவ்வாறு கூலி கொடுக்கப்பட்டது. وَلَقَدْ تَرَكْنَاهَا آيَةً فَهَلْ مِن مُدَّكِرٍ. நிச்சயமாக நாம் இதனை பிற்காலத்தவருக்கு ஒரு படிப்பினையாகச் செய்துவிட்டோம். இதனை கொண்டு நல்லுணர்ச்சி பெறக்கூடியவர் உண்டா? فَكَيْفَ كَانَ عَذَابِي وَنُذُرِ. நம்முடைய வேதனையும் அச்சமூட்டி அறிவித்தலும் எவ்வாறு ஆயிற்று என்பதை கவனிப்பார்களா? وَلَقَدْ يَسَّرْنَا الْقُرْآنَ لِلذِّكْرِ فَهَلْ مِن مُدَّكِرٍ. மனிதர்கள் நல்லுணர்ச்சி பெறும் பொருட்டே இந்த குர்ஆனை
நிச்சயமாக நாம் மிக எளிதாக்கி இருக்கின்றோம். ஆகவே நல்லுணர்ச்சி பெறுபவர்கள் உண்டா? كذبت عاد فكيف كان عذابي ونذر. ஆது என்னும் மக்களும் இவ்வாறே நம்முடைய தூதரை பொய்யாக்கிக் கொண்டிருந்தனர். எனினும் அவர்களுக்கு ஏற்பட்ட நம்முடைய வேதனையும் நம்முடைய அச்சமூட்டுதலும் எவ்வாறாயிற்று என்பதை கவனிப்பார்களா? إنا أرسلنا عليهم ريحا صرصرا في يوم نحس مستمر. துர்பாக்கியமுடைய ஒரு நாளில் மிக்க கடினமான புயல் காற்றை அனுப்பி வைத்தோம். تنزع الناس كأنهم أعجاز نخل منقعر. அது வேரற்ற பேரீச்சை மரங்களைப் போல் மனிதர்களை களைந்து எரிந்து விட்டது. فكيف كان عذابي ونذر. நம்முடைய வேதனையும் அச்சமூட்டுதலும் எவ்வாறு ஆயிற்று என்பதை கவனிப்பார்களா? وَلَقَدْ يَسَّرْنَا الْقُرْآنَ لِلذِّكْرِ فَهَلْ مِن مُّدَّكِرٍ. மனிதர்கள் நல்லுணர்ச்சி பெறும் பொருட்டே இந்த குர்ஆனை நிச்சயமாக நாம் மிக எளிதாக்கி வைத்தோம். நல்லுணர்ச்சி பெறுபவர்கள் உண்டா? كَذَّبَ الثَّمُودُ بِالنُّذُرِ. இவ்வாறே சமூது என்னும் மக்களும் தங்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்த சாலிஹ் நபியை பொய்யாக்கினர். فَقَالُوا أَبَشَرًا مِّنَّا وَاحِدًا نَّتَّبِعُهُ إِنَّا إِذًا لَّفِي ضَلَالٍ وَسُعُرٍ. பொய்யாக்கியதுடன் நம்மிலும் ஒரு மனிதனையா நாம் பின்பற்றினால் நிச்சயமாக நாம் வழிகேட்டில் சென்று கஷ்டத்திற்குள்ளாகி விடுவோம் என்று கூறினார்கள். أَأُلْقِيَ الذِّكْرُ عَلَيْهِ مِن بَيْنِنَا بَلْ هُوَ كَذَّابٌ أَشِرٌ. அன்றி நமக்குள் நம்மையன்றி இவர் மீதுதானா வேதம் இறக்கப்பட்டது? அன்று இவர் பெரும் பொய் சொல்லும் இருமாப்பு கொண்டவர் என்றனர். سَيَعْلَمُونَ غَدًا مَّنِ الْكَذَّابُ الْأَشِرُ. பொய் சொல்லும் இருமாப்பு கொண்டவர் யார் என்பதை வெகு விரைவில் நாளைய தினமே அறிந்து கொள்வார்கள். إِنَّا مُرْسِلُو النَّاقَةِ فِتْنَةً لَّهُمْ فَارْتَقِبْهُمْ وَاصْطَبِرْ. ஆகவே அவர்களை சோதிப்பதற்காக மெய்யாகவே ஒரு பேர் ஒட்டகத்தை நாம் அனுப்பி வைப்போம். ஆகவே சாலிஹ் நபியே, நீங்கள் பொறுமையாக இருந்து அவர்களை கவனித்து வாருங்கள். وَنَبِّئْهُمْ أَنَّ الْمَاءَ قِسْمَةٌ بَيْنَهُمْ كُلُّ شِرْبٍ مُحْتَضَرٍ. ஊரில் உள்ள ஊற்றின் குடிநீர் அவர்களுக்கும் அவ்வொட்டகத்திற்கும் இடையில் நிச்சயமாக பங்கிடப்பட்டு விட்டது. ஒவ்வொருவரும் தன் பங்கிற்கு தகுந்தாற்போல் குடிப்பதற்கு வரலாம் என்றும் அவர்களுக்கு அறிவித்து விடுங்கள் என்று நாம் கூறினோம். فَنَادَوْا صَاحِبَهُمْ فَتَعَاطَى فَعَقَرَ. எனினும் அவர்கள் கத்தார் என்னும் தங்களுடைய நண்பனை அழைத்தனர். அவன் அதனை வெட்டி அதன் கால் நரம்புகளை தரித்து விட்டான். فَكَيْفَ كَانَ عَذَابِي وَنُذُرِ. ஆகவே நம்முடைய வேதனையும் நம்முடைய எச்சரிக்கையும் எவ்வாறு ஆயிற்று என்பதை இவர்கள் கவனிப்பார்களா? إِنَّا أَرْسَلْنَا عَلَيْهِمْ صَيْحَةً وَاحِدَةً فَكَانُوا كَهَشِيمِ الْمُحْتَظِرِ. நிச்சயமாக நாம் அவர்கள் மீது ஒரே ஒரு இடிமுழக்க சத்தத்தை தான் அனுப்பி வைத்தோம். அதனால் பிடுங்கி எறியப்பட்ட வேலி கூலங்களைப் போல் அவர்கள் ஆகிவிட்டார்கள். وَلَقَدْ يَسَّرْنَا الْقُرْآنَ لِلذِّكْرِ فَهَلْ مِن مُّدَّكِرٍ. மனிதர்கள் நல்லுணர்ச்சி பெறுவதற்காக இந்த குர்ஆனை எளிதாக்கி வைத்திருக்கின்றோம். நல்லுணர்ச்சி பெறுபவர்கள் உண்டா? كَذَّبَتْ قَوْمُ لُوطٍ بِالنُّذُرِ. லூத்துடைய மக்களும் நம்முடைய எச்சரிக்கையை பொய்யாக்கினார்கள். إِنَّا أَرْسَلْنَا عَلَيْهِمْ حَاصِبًا إِلَّا آلَ لُوطٍ نَجَّيْنَاهُمْ بِسَحَرٍ. லூத்துடைய குடும்பத்தாரை தவிர மற்றவர்கள் மீது நாம் கல்மாரி பொழியச் செய்தோம். விடியற்காலை நேரத்தில் நாம் அவருடைய குடும்பத்தார்களை பாதுகாத்து கொண்டோம். نِعْمَةً مِّنْ عِندِنَا كَذَلِكَ نَجْزِي مَن شَكَرَ. இது நம்முடைய அருளாகும். இவ்வாறே நன்றி செலுத்துபவர்களுக்கு நாம் கூலி கொடுப்போம். وَلَقَدْ أَنذَرَهُمْ بَطْشَتَنَا فَتَمَارَوْا بِالنُّذُرِ. நிச்சயமாக அவர் அவர்களுக்கு எச்சரிக்கை செய்தார். எனினும்
அந்த எச்சரிக்கையை பற்றி அவர்கள் தர்க்கிக்க ஆரம்பித்தார்கள். وَلَقَدْ رَاوَدُوهُ عَنْ ضَيْفِهِ فَطَمَسْنَا أَعْيُنَهُمْ فَذُوقُوا عَذَابِي وَنُذُرْ. அன்றி அவருடைய விருந்தாளியையும் கெட்ட காரியத்திற்காக மயக்கி அடித்து கொண்டு போக பார்த்தார்கள். ஆகவே அவர்களுடைய கண்களை நாம் துடைத்து குருடாக்கிவிட்டு நம்முடைய வேதனையையும் எச்சரிக்கையையும் சுவைத்து பாருங்கள் என்று கூறினோம். وَلَقَدْ صَبَّحَهُمْ بُكْرَةً عَذَابٌ مُسْتَقِرٌ. ஆகவே அதிகாலையில் நிலையான வேதனை அவர்களை வந்தடைந்தது. فَذُوقُوا عَذَابِي وَنُذُرْ. நம்முடைய வேதனையையும் நம்முடைய அச்சமூட்டலையும் நீங்கள் சுவைத்து பாருங்கள் என்று கூறினோம். وَلَقَدْ يَسَّرْنَا الْقُرْآنَ لِلذِّكْرِ فَهَلْ مِن مُدَّكِرٍ. மனிதர்கள் நல்லுணர்ச்சி பெறும் பொருட்டு நிச்சயமாக நாம் இந்த குர்ஆனை மிக எளிதாக்கி வைத்திருக்கின்றோம். இதனை கொண்டு நல்லுணர்ச்சி பெறுபவர்கள் உண்டா? وَلَقَدْ جَاءَ آلَ فِرْعَوْنَ النُّذُرُ. நிச்சயமாக ஃபிரௌனுடைய மக்களிடம் பல எச்சரிக்கைகள் வந்தன. كَذَّبُوا بِآيَاتِنَا كُلِّهَا فَأَخَذْنَاهُمْ أَخْذَ عَزِيزٍ مُقْتَدِرٍ. நம்முடைய அத்தாட்சிகள் அனைத்தையும் அவர்கள் பொய்யாக்கிக் கொண்டே வந்தார்கள். ஆகவே மிக்க சக்தி வாய்ந்த பலசாலி பிடிப்பதைப் போல் நாம் அவர்களை பிடித்துக் கொண்டோம். أَكُفَّارُكُمْ خَيْرٌ مِّنْ أُولَئِكُمْ أَمْ لَكُمْ بَرَاءَةٌ فِي الزُّبُرِ. மக்கா வாசிகளே, உங்களில் உள்ள நிராகரிப்பவர்கள் அழிந்து போன இவர்களை விட மேலானவர்களா? அல்லது உங்களை தண்டிக்கப்படாது என்பதற்காக உங்களுக்கு ஏதேனும் விடுதலை சீட்டு உண்டா? أَمْ يَقُولُونَ نَحْنُ جَمِيعٌ مُّنتَصِرٌ. அல்லது நபியே, நாங்கள் பெரும் கூட்டத்தினர் என்றும் நாங்கள் ஒருவருக்கொருவர் உதவி புரிந்து கொள்ளக்கூடியவர்கள், எங்களுக்கு யாதொரு பயமும் இல்லை என்றும் இவர்கள் கூறுகின்றனரா? سَيُهْزَمُ الْجَمْعُ وَيُوَلُّونَ الدُّبُرَ. அதிசீக்கிரத்தில் இவர்களுடைய கூட்டம் சிதறடிக்கப்பட்டு இவர்கள் புறம் காட்டிச் செல்வார்கள். بَلِ السَّاعَةُ مَوْعِدُهُمْ وَالسَّاعَةُ أَدْهَى وَأَمَرُ. அன்றி மறுமை நாள்தான் இவர்களுக்கு வாக்களிக்கப்பட்ட தவணை. அந்த மறுமை நாள் மிக்க திடுக்கமானதாகவும் மிக்க கசப்பாகவும் இருக்கும். இன்னல் முஜ்ரிமீன ஃபீ ضلال وسعر. நிச்சயமாக குற்றவாளிகள் இம்மையில் வழிகேட்டிலும் மறுமையில் நரகத்திலும் தான் இருப்பார்கள். யௌம யுஸ்ஹபூன ஃபின்-நாரி அலா வுஜூஹிஹிம் ذூகு மஸ்ஸ ஸகர். இவர்கள் நரகத்திற்கு முகம் குப்பர இழுத்துச் செல்லும் நாளில் இவர்களை நோக்கி உங்களை நரக நெருப்பு பொசுக்குவதை சுவைத்துப் பாருங்கள் என்று கூறப்படும். இன்னா குல்ல ஷைஇன் خلقناه بقدر. நிச்சயமாக நாம் ஒவ்வொரு பொருளையும் குறிப்பான திட்டத்தோடுதான் படைத்திருக்கின்றோம். وما أمرنا إلا واحدة كلمح بالبصر. யாதொரு பொருளையும் நாம் படைக்க நாடினால் நம்முடைய கட்டளையெல்லாம் கண் சிமிட்டுவதை போன்ற ஒன்றுதான். وَلَقَدْ أَهْلَكْنَا أَشْيَاءَكُمْ فَهَلْ مِن مُدَّكِرٍ. மக்கா வாசிகளே, உங்கள் இனத்தாரில் பாவம் செய்து கொண்டிருந்த எத்தனையோ வகுப்பார்களை நாம் அழித்திருக்கின்றோம். உங்களில் நல்லுணர்ச்சி பெறுபவர்கள் உண்டா? وَكُلُّ شَيْءٍ فَعَلُوهُ فِي الزُّبُرِ. இவர்கள் செய்கின்ற ஒவ்வொரு காரியமும் அவர்களுடைய பதிவு புத்தகத்தில் இருக்கின்றது. وَكُلُّ صَغِيرٍ وَكَبِيرٍ مُسْتَطَرٍ. சிறிதோ பெரிதோ அனைத்துமே அதில் வரையப்பட்டிருக்கும். இன்னல் முத்தகீன ஃபீ ஜன்னாத்தின் வ நஹர். நிச்சயமாக இறையச்சமுடையவர்கள் சுவனபதிகளிலும் அதில் உள்ள நீர் அருவிகளின் சமீபத்திலும் இருப்பார்கள். ஃபீ மக்அதி சித்கின் இன்த மலீகின் முக்ததிர். அது மெய்யாகவே மிக்க கண்ணியமுள்ள இருப்பிடம். அது மிக்க சக்தி வாய்ந்த அரசனிடம் உள்ளது.